உலகப்போர் 1, 2 2லயுமே ஜெர்மன நீக்கி வச்சுட்டு கதையெல்லாம் சொல்ல முடியாது. பயப்பிள்ளைங்க அந்த அளவுக்கு விளையாண்டுருக்கார்கள், அடிபட்டிருக்கார்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்பேற்பட்ட ஜெர்மன் 3ஆம் உலகப் போர்ல எப்படி இயங்கப் போகுது அப்படிங்கிறதான். முதல்ல உலகப்போர் வருமா? யாருக்கும் தெரியாது, வரக்கூடாது. ஆனா வந்தே தீரணும் அப்படிங்கிற மாரி சில ஆட்கள் கங்கணம் கட்டி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, எப்படி வந்தாலும் நான் சிக்க மாட்டேன்டா! அப்படிங்கிற மாரி தான் ஜெர்மனோட சான்ஸ்லர் ரஷ்ய அதிபர் புட்டின் கூட டெலிஃபோன்ல பேசினாரு. அது எத பத்தி பேசினேன்லாம் இன்னைக்கு வரையும் சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. இத விட ரொம்ப பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, கூட்டணியில உள்ள ஒரு பயலுக்கும் சொல்லாம தான் ஜெர்மன் சான்ஸ்லர் போய் பேசிட்டு வந்தாரு. ஏதோ ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. அப்ப உலகப் போருக்குள்ள ஜெர்மன் ரஷ்யாவ நோக்கி போகாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவும் ஜெர்மன நோக்கி வராது அப்படின்றலாம். இருந்தாலும் பயப்பிள்ளைங்க எந்த அளவுக்கு தயாராகிறார்கள் அப்புட்ன்னா, 2 உலகப் போர பார்த்த நாடு, அது போக ஆதிக்கம் செலுத்தின நாடு. பங்கர்களுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. ஊருக்குள்ள ஏகப்பட்ட பங்கர்கள். அத பூரா புதுப்பிக்கிறார்கள். இப்பவே அவர்கள் நாட்டுல ஏறக்குறைய 600 பங்கர்களுக்கு மேல இருக்கு. உலகப் போர் நடக்கிற காலத்துல 2000 பங்கர்கள் இருந்துச்சு. அந்த எண்ணிக்கையை நோக்கி தள்றக்கு இப்ப ரொம்ப வேகமா நகர்த்த ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஏன் அப்டின்னா, தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்க போறவனுங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போது? ஒருவேளை களத்துல குதிச்சுருவாங்களோ? நிலைமை ஹீட் ஆச்சுன்னா ஜெர்மன் குதிக்கும் அப்படிங்கிற சிக்னல குடுக்குறார்களா? இல்ல நம்மளையும் அறியாம குதிச்சு தொலைச்சுருவோம் ரஷ்ய எதிர்ப்புல. அதனால இப்பயே கட்டி வச்சுருவோம் அப்படின்னு கட்டுறார்களா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி, அச்சம் வருது. ஜெர்மன பொறுத்தவரை கணிக்க முடியாத நாடுதான். குறிப்பா இந்த உலகப் போர் அப்படின்னு வந்துட்டாலே, பயப்பிள்ளைகளோட ரத்தம் அப்படியே துடிச்சு களத்துக்கு வந்துருவாங்களாட்டுக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப சான்சலர் செய்யக்கூடியது, அதாவது ஜெர்மன் செய்யக்கூடிய எல்லா விவகாரமும் பிரிட்டன் செய்ற மாரி ஒரு காமெடி பயலுக கிடையாது. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் குடுக்குறேங்கிற விஷயத்துல எல்லாருமே காமெடி தான் நடத்துவார்கள். உக்ரைனை ஏமாத்துவார்கள். ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் தனியா பொட்டிய குடுத்துட்டு, ஸ்டேட்மெண்ட்ல உள்ள வரியெல்லாம் அழிச்சிருவார்களாட்டுக்கு. ஏன்னா, ஒரு ஆயுதமும் போய் சேராது. அண்ணே அமெரிக்கா தான். நம்ம ஊர்ல சொல்ற மாரி யானையிலிருந்து சேனை வரை அம்புட்டு ஸ்பான்சர் யார்றா? அண்ணே அமெரிக்கா தான். ஆனா 2வது இடத்துல நான் இருக்கேன் அப்டிம்பாய்ங்க. ஆனா 1க்கும் 2க்கும் இடைவெளி அப்படின்னு பார்த்தா 1000, 1001 அந்த அளவுக்கு கேப் இருக்கும். டேய் இத சத்தியமா 2வது இடம்னு சொல்லாதடா. 200வது இடம்னு சொல்றா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயே சொல்லுவாய்ங்க. அந்த அளவுக்கு கேப்ல தான் நிக்கக்கூடிய ஆட்கள். ஆனா, ஜெர்மன் பெரிய அளவுல உலக யுத்தத்த அதாவது ரஷ்யாவ நோக்கி படைகள நகர்த்தலாம் ஒரு ஒத்திகைலாம் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு டிராஃப்ட் எல்லாம் பண்ணுச்சு. இந்த 2 விஷயம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. "டேய் சீக்கிரட்டா தயாராகிறார்கள்டா" அப்படின்னு. ஒருவேள ஹைவேஸ பிளாக் பண்ணா எந்த வழியா படைய தூக்கிட்டு போறது? எப்படி படைய கொண்டு வரது? ஜெர்மன்குள்ள வர படைகள எப்படி சமாளிக்கிறது? எல்லா யுத்திகளையும் பார்த்து ஒரு தயார் நிலையில இருக்கிறார்கள். ஆனா, அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவார்கள். அது வேற விஷயம். ஆனா, இந்த சமகாலங்கள் அதே பிராந்தியத்தோட வல்லரசு பிரான்ஸ் இந்த மாரி படைகள நகர்த்தி ஒரு போர் சூழல் வந்தா என்ன பண்றதுன்னு திட்டங்கள் தீட்டுச்சான்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறதான். சரி முதல்ல இருந்து கடைசி வரையும் நான் தான் பெரிய ஆளு. என்ன மீறி அங்க ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிற பிரிட்டன் இந்த மாரி வேலைகள்ல ஈடுபட்டுச்சா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறதான். அன்னை அமெரிக்காவ பொறுத்தவரையும் கேட்கவே வேணாம். வெவ்வேறு திசைகள்ல கடல்ல ஆதிக்கம் செலுத்திட்டு, உக்ரைனுக்கு தேவையான டெலிவரி ஃப்ளைட்டுகள உள்ளுக்குள்ள விட்டுக்கிட்டு இதுல தான் பிஸியா இருந்தார்கள். ஆனா இந்த காலகட்டங்கள்ல இந்த மாரி போர் சூழல்ல ராணுவத்த எப்படி நகர்த்துறது? எவ்வளவு தூரம் நகர்த்துறது? எப்படிலாம் செய்ய தடுக்கிறதுன்னு இந்த முழு ஏற்பாடையும் பார்த்தது யாரு அப்டின்னா, ஜெர்மன் பயலுக தான். இப்ப அதே பயலுக பங்கர்களையும் டிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அடுத்து எல்லைகள்ல தடுப்பு ஏற்பாடுகள்லையும் தீவிரம் காட்டுறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் ஜெர்மன் எதுக்கோ தயாராகுது. அந்த எதுக்கோ அப்படிங்கிறது பைடன் போட்ட கையெழுத்துல 3ஆம் உலக யுத்தம் வந்துரும். வந்துச்சுன்னா ரஷ்யா களத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம ரத்தம் சும்மா இருக்காது. உள்ள குதிச்சுருவோம் அப்படிங்கிறனால இப்பவே தயார் நிலையில வைக்கிறார்களாட்டுக்கு. குதிக்க ஜெர்மன்ல விருப்பம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் எல்லாத்துலயும் 50% தான். இப்ப எப்படி சான்சலர் ஒரு அறிக்கை விடும்போது, அவர் மனசுலயே ரஷ்ய எதிர்ப்பு காரணமா அறிக்கை வந்துரும். ஆனா சூழ்நிலை காரணமா பின்வாங்கிருவாய்ங்க. அதே மாரி புட்டின் சொன்ன மாரி, ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்ன மாரி, ஜெர்மன்ல இன்னும் எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார்கள் அப்டின்னார்கள். இந்த நெறைய 50% 75%மான்னு தெரியல. அத பொறுத்து யுத்தம் வரும், வராமையும் போயிரும். ரஷ்யா, ஜெர்மன்குள்ள. இருந்தாலும் நேட்டோவா குதிக்கும்போது, நம்மளையும் அறியாம குதிச்சுருவோம். அதுக்கான ஒரு தயார் நிலையில இருப்போம் அப்டின்னு ஜெர்மன் இருக்குது. இத பார்த்து எல்லா நாடும் கத்துக்கணும்.
குறிப்பா ஐரோப்பால உள்ள நாடுகள் கத்துக்கணும். இந்த அளவு தயார் நிலைக்கு போறோம்னா செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணா மத்த பக்கம் இந்த ஐரோப்பா ஃபோக்கஸ் பண்ணாம உட்கார்ந்திருக்கும். இல்ல எந்த பிரச்சனையுமே அவனுங்களுக்கு இல்ல அப்டின்னா, உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் நாங்க தலையிடுவோம். அதுக்கான உரிமைய கடவுள் எங்களுக்கு குடுத்திருக்காரு அப்படின்னு வந்து வாய் பேசுவாய்ங்க. கடவுள் உனக்கு பணியில குடும்பம் நடத்துற வாய்ப்ப மட்டும் தான் குடுத்திருக்காரு. அத போய் ஒழுங்கா செய் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஏத்துக்க மாட்டாய்ங்க. ஆக மொத்தம் எல்லா பிளேயர்களும் உலக யுத்தத்துக்கு தயாராயிட்டார்கள். வெடிக்க வேண்டிய ஒரே சம்பவம் தான். அந்த சம்பவம் மட்டும் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, யுத்தத்த அதுக்கப்புறம் யாராலயும் தடுக்க முடியாது. இஸ்ரேல் காசா யுத்தமாகட்டும், இல்ல ரஷ்யா உக்ரைன் யுத்தமாகட்டும், பேச்சுவார்த்தை, யுத்த நிறுத்தம் அப்படி இப்படி பேசினாலும் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடுல. அதே மாரி மாறி போயிருங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.